சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது. கடந்த அதிமுக ஆட்சியில வந்து 10 மண்டலங்களை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா? அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுத்து அரசியல் பண்றாங்களா? அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆட்சி காலத்துல திமுக அரசு வந்து என்ன சொல்லிருக்குன்னா, தேர்தல் வாக்குறுதியில இவங்களை வந்து பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கு. அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்றது அவங்களோட கேள்வியா இருக்கு. எங்களை வந்து அரசு பணியாளர்களா மாத்துங்க அப்படின்ற ஒற்றை கோரிக்கை தான் அவங்களுக்கு இப்ப இருக்கு. இல்ல, தூய்மை பணியாளர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வேலையில வந்து ஜாயின் பண்ணுமாறு அவங்கள தெரிவித்திருக்கிறோம். வேலையில வந்து அவங்க சேர்ந்த பிறகு அதற்கான முடிவுகள் வந்து அரசு சார்பாக எடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம இது குறித்து சில பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து வெளியே நிறைய பதிவிடுறாங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். எல்லோரோட நலனை கருத்தில் கொண்டு நடத்தி வருகிறார்கள். இதற்கு முன்னாடி குறிப்பிட்டது போல தூய்மை பணியாளர்கள் என்ற தனியாக ஒரு நல வாரியத்தை அமைத்து அவர்களுடன் அவர்களுக்கு தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் வகையில் இருக்கிறது. அதே போல் ஒவ்வொரு மழை காலங்களிலும் தூய்மை பணியாளர்களின் பணி வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது என்று தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக ரிப்பன் மாளிகையில் பரிசளித்தார்கள். அது மட்டும் இல்லாத தூய்மை பணியாளர்களுடன் அவங்களோட இணைந்து மதிய உணவை அருந்தினார்கள். அது மட்டும் இல்லாத கடந்த மழை காலங்களில் வந்து தூய்மை பணியாளர்களிடம் நேரடியாக வந்து அவர்கள் பணியில் இருக்கக்கூடிய பணி களத்திற்கே வந்து அவர்களுக்கு வந்து உணவு அருந்துருங்கண்ணா, டீ சாப்பிட்டீங்களான்ட்டு நின்று டீ வாங்கி கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது போன்ற முதலமைச்சர் எந்த ஒரு முதலமைச்சரிடம் நேரடியாக தூய்மை பணியாளரிடம் கலந்துரை கூட ஆடுறதில்லை. இப்பொழுது வந்து அரசியலில் வந்து எலெக்ஷன் வருதுன்றதுக்காக எத்தனையோ பேர் வந்து குரல் கொடுக்கலாம். ஆனால் எலெக்ஷன் இல்லை அப்படின்றத தாண்டி என்னாலும் மக்களோட நிற்கக்கூடியவர் தான் நம்முடைய கழக தலைவர். தூய்மை பணியாளர்களுக்கு துரோகம் இழைச்சிட்டீங்க, நான் இப்பதான் குறிப்பிட்டேன். யாரும் சாபம் விட்டு போயிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சாபம் விடுறதுன்னு தாண்டி அவர் வந்து இப்ப எலெக்ஷனுக்காக வெளியில வந்து பேசுறது. கடந்த அதிமுக ஆட்சியில வந்து 10 மண்டலங்களை வந்து பிரைவேடைஸ் பண்ணாங்க. அப்ப எங்க போச்சு? அப்ப ஏன் குரல் கொடுக்கல? அப்ப ஏன் இந்த அநீதியை தடுக்கல? 10 மண்டலங்கள் பண்றதுக்கோ 2 மண்டலங்களுக்கு பண்றதோ ஒண்ணா? அப்ப குரல் கொடுத்திருக்கலாமே. அப்ப குரல் கொடுக்காம இப்ப வந்து குரல் கொடுத்து அரசியல் பண்றாங்களா? முடிவு சொல்லுங்க மேடம். ஏன்னா அவங்க 5 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மேயர் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க வந்து பணியை நிரந்தரம் பண்றேன்னு சொன்னதுனால இப்ப இல்ல அவங்க தூய்மை பணியாளர்கள் இஎம் வந்து உட்கார்ந்தது எல்லா வீடியோ எடுத்து எல்லாமே எங்களுக்கும் தெரியும். நாங்க கேட்க ஒரே ஒரு பதில், தொடர்ந்து அது ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் தான். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கோரிக்கை என்ன சொன்னாங்கன்னா, இதே மேயர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்க மேயரே வந்து இப்ப வந்ததுக்கு அப்புறம் தனியாருக்கு தர வர்த்தாங்கன்றாங்க. ஏன்னா தனியார் அவங்க வைக்கிற ஒரே கோரிக்கைனா இது வரைட்டு ரேட் சம்பள பிரச்சனை தான். அது ஒண்ணு பணி நிரந்தரம் நீங்க பண்ணலன்னு உங்களை தான் தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களும் தூய்மை பணியாளர்கள் விட அவங்க அங்கே இருந்தாலும் தொடர்ந்து அவர்களிடம் வந்து மாநகராட்சி சார்பாக வந்து கலந்துரையாடிட்டு இருக்கோம். நேரடியாக அவங்கள கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்களும் வந்து நாங்கள் பணியில் வந்து சேருறோம் அப்படின்றத தான் தெரிவித்திருக்கிறாங்க. கண்டிப்பாக அவர்கள் வந்து பணியில் வந்து சேருவாங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.